வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்பட்டூர் பிரம்மா கோவில். இந்த கோவில் திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் அமைந்துள்ளது. பிரம்மாவுக்கு என்று தனி சன்னதி உள்ள மிக அரிதான மற்றும் சிறப்பான ஸ்தலமாகும். பிரம்மனின் சாபம் நீங்கி தலையெழுத்தை மாற்றியமைத்த சிவஸ்தலம் இது. இங்குள்ள பிரம்மாவுக்கு மஞ்சள் காப்பு சாத்தி வழிபடுவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. பிரம்மா சிவனை வழிபட்ட இடம் என்பதால் இங்கு வந்து மனமுருகி வேண்டினால் தீய தலையெழுத்துக்கள் மாற்றப்பட்டு நல்வாழ்வு அமையும் என்பது நம்பிக்கை. பிரம்மா தனது படைப்பு தொழிலில் செருக்குற்றதனால் சிவனால் தலை கொய்யப்பட்டு பின் இங்கு வந்து சாப விமோசனம் பெற்றார். இங்குள்ள பிரம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாத்தி வழிபடுவதன் மூலம் பிரம்மகத்தி தோஷம் நீங்கி ஆயுள் கூடும் என்றும் நம்பப்படுகிறது. இங்குள்ள சிவபெருமான் பெயர் பிரம்மபுரீஸ்வரர். பதஞ்சலி முனிவர், வியாகிரபாதர், காசியப்பர் ஆகியோர் சிவனை தரிசித்து முக்தி அடைந்த ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது. இங்குள்ள அம்மன் பிரம்ம நாயகி ஆவார். அம்மன் ஆலயத்தின் வலப்புறம் பிரம்ம தீர்த்தம் உள்ளது. மேலும் இங்கு வேலை கிடைக்கவும், திருமண தடை நீங்கவும், ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள், புத்திர தோஷம், ராகுகேது தோஷம், செவ்வாய் தோஷம், இது போன்ற தோஷங்கள் நீங்கவும் எண்ணிக்கைக்கு ஏற்ற விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு ஏற்படும் தடைகள் நீங்கி விரைவில் நன்மைகள் நடக்கும் என்று நம்பப்படுகின்றது. இந்த கோயிலுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக ஜாதகம் எடுத்து வந்து பிரம்மாவின் காலடியில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். கொண்டு போகும் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் டோக்கன் வாங்க வேண்டும். ஜாதகத்தை அர்ச்சகரிடம் கொடுத்தால் மஞ்சள் தடவி நமது பெயருக்கு அர்ச்சனை செய்து பிரம்மாவின் இடத்தில் வைத்து கொடுக்கிறார்கள். நமக்கு இருக்கும் தீமைகள் விலகி நன்மைகள் நடக்கும் என்று நம்பப்படுகின்றது. இந்த கோவிலுக்கு வந்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. மிக மிக அற்புதமான ஒரு கோயிலாகவும் பழமை வாய்ந்த ஒரு கோயிலாகவும் இருந்தது. நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று எண்ணியிருந்த கோவில் பகவானை தரிசித்தது மிகவும் அற்புதமான ஒரு நிகழ்வாக அமைந்தது. நீங்களும் இந்த ஸ்தலத்தை தரிசித்து இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஜாதகம் பார்க்கவும் எழுதவும் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். முக்கியமாக ஒன்றை சொல்ல வேண்டும். இந்த கோவில் காலை 12:30 மணி வரை தான் திறந்திருக்கும். அதன் பிறகு மாலை 4 மணிக்கு ஓப்பன் ஆகும். தற்பொழுது கும்பாபிஷேக பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு நாங்கள் ஸ்ரீரங்கம் சென்றோம். ஸ்ரீரங்கம் தரிசனம் அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.